சர்க்கிள் மாப்பிளசாமி சார் கிட்ட போயிட்டு இருக்கா. நீ பக்கத்துல யார்கிட்டயும் சொல்ல விடாம டச்லயே இரு. எவன் கொண்டு இருப்பான்? சித்திரவதை செஞ்சு கொண்டு இருக்காப்பா. இங்க ஒரு பயங்கரமான கிரிமினல் செத்து போயிருக்கான். ஆனா சர்க்கிள் மாப்பிளசாமி அவன் மேல இறக்கப்பட்டு பேசுறாரு. பொதுமக்களே, நான் எப்ப இறக்கப்பட்டு பேசுனேன்? இப்ப நீங்க தானே செத்தவனை பார்த்து பாவம் நீங்க ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். இப்ப பணத்தோட நிலைமை எப்படி இருக்கு? மூச்சு விடாம இருக்கியா? இந்த கேஸையும் எல்லா கேஸ் மாதிரியே 4 நாள் விசாரிச்சுட்டு மூடி வச்சிருவீங்களா? மூடிட்டு போறதுக்கு செத்தவன் பிச்சைக்காரன் ஒண்ணு இல்ல, ஜின்னா பாய் சாரோட தம்பி. ஜின்னா பாய் சாரா? டேய், கேமராவை செட் பண்றா. பொதுமக்களே, ஒரு பயங்கரமான கிரிமினல், ஒரு நரரூப ராட்சசன சர்க்கிள் மாப்பிளசாமி சார்னு மரியாதை கொடுக்கறாரு. அதனால இத வச்சு பார்த்தா சர்க்கிள் மாப்பிளசாமிக்கு அந்த ஜின்னா பாய் நல்லா தெரியணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த நாட்டையே இல்ல இந்த தேசத்தையே கொள்ளையடிக்க போறாங்கன்னு இங்க கூட்டம் கூட்டமா கூடி இருக்கிற ஜனங்க சொல்றாங்க. கூட்டம் கூட்டமாவா? இங்க யார் யார் இருக்காங்க? இந்த நியூஸ கேட்டு வருவாங்க. லுக்கியா சார், இந்த பணம் மொத்தத்தை சீஸ் பண்ணுங்க சார். இங்க இருக்கிற பாடிஸ் எல்லாத்தையும் மார்ஷலுக்கு அனுப்புங்க. எஸ். இந்த கொலையை பண்ணது யாரு? இவ்வளவு பணம் யாரோடது? எங்களுக்கு தெரிஞ்சு ஜின்னா பாய்க்கும் மட்கா நாய்க்கும் தான் கிளாஷ் இருந்துச்சு. ஆனா மட்கா நாய்க்கு ஏற்கனவே கொலை செய்யப்பட்டான். It will take some time to investigate, but I will trace down the culprit. Okay? அந்த பணம் என் கையில மாட்டிருந்தா லைஃப்ல நான் செட்டில் ஆயிருப்பேன். பொதுமக்களே, கொலைகார விட்டுட்டு போன பணம் தனக்கு கிடைக்கலன்னு, அது கிடைச்சிருந்தா லைஃப்ல செட்டில் ஆயிருக்கலாமேன்னு சர்க்கிள் மாப்பிளசாமி ரொம்ப வேதனைப்படுறாரு. பொதுமக்களே, சர்க்கிள் மாப்பிளசாமி மீடியாவை பயமுறுத்துறாரு. அது மட்டும் இல்ல, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு. பொதுமக்களே, என் உயிரை ஏன் இப்படி வாங்குற? போயா, நீ போக வேண்டாம், நானே போறேன். பொதுமக்கா, ஜின்னா பாய், உங்களை போலீஸ் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து. தயவு செஞ்சு மும்பைக்கு போயிடுங்க. அவன் விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம். அட்வைஸ் பண்ணாத, சொன்னதை செய். நீயும் ஆளுங்களும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த காது என் தம்பியை கொண்டு அந்த ராஸ்கல் அவங்க 2 பேரும் எனக்கு வேணும். அவங்க கொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன். மாப்பிளசாமி சார், மாப்பிளசாமி சார், எங்க போறீங்க? உள்ள நம்ம சார் இருக்காரு. எந்த சார்? சீனு சார். உள்ள பிஸியா இருக்காரா? சாமா பிஸி. போன் அடிச்சிருந்தா அப்புறமா வந்திருப்போமே சார். பண்ணுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? நான் கட்டிக்க போற பொண்ணு. ரத்தம் கொதிக்குது இல்ல சார்? போய் போட்டு தள்ளுங்க சார் அவனை. அவன் கூட நமக்கு இருக்கியா? நாம சாக்கடையில கல்ல போட்டா அது நம்ம மேலதான். இல்ல சார், நீங்க அவனுக்கு பயந்துட்டீங்க. நான் ஒண்ணும் பயப்படலடா. நான் டைகர். புலி 4 அடி முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி 2 அடி பின்னாடி வரும். பார்க்காம பள்ளத்துல விழும். பாய் மது. மது வா மாமா. அவன் தினமும் இங்க வருவானா? என்ன லூசு போய் அட்ரஸ் கொடுத்தாங்க? தினமும் வரான். அவனுக்கு யாரும் சொல்லனாலும் எப்படியாவது தெரிஞ்சுக்குவான். அவன் பெரிய களவாடி பைய. நான் தான் அவன்கிட்ட பேச வேணாம்னு சொன்னேன். நான் அவன்கிட்ட பேசலாம் மாமா. அவன் தான் என்கிட்ட வந்து என்ன பேசினாம? என்ன அவன் லவ் பண்றேன்னு. நீ என்ன சொன்ன? என்ன லவ் பண்றேன்னு அவன்கிட்ட சொன்னியா? எப்படி சொல்றது மாமா? உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வரணும்ல. வந்துரும்ல. வந்தாலும் வரும். கொஞ்சம் டவுட்டா? எதுக்கு டவுட்? அவன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் மாமா. இனி அவன் டிஸ்டர்ப் செய்ய மாட்டான், செய்ய விட மாட்டேன். மாப்பிளசாமி சார், வெல்கம் பாஸ். பாஸ்னா இவர்தான் பாஸ். ஆமாடா, நம்ம சீன பாஸ். என் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறேன்னு இவர் கெஞ்சி கேட்டதுனால இங்க வந்தேன். எனக்கு என்னமோ தெரியல, இடது கண் துடிக்குதுங்க. வாங்க பிரதரே. நம்ம பாஸோட ஸ்டாமினா எவ்வளவு? 2 பெக்கு தானே. கோவிந்தா, நீ கொஞ்சம் உள்ள போயிரு. இதுவும் இங்கே இருக்கட்டுங்க, ஊத்தி கொடுக்கல. கொஞ்சம் பர்சனல், அப்புறம் போடா. ஜாக்கிரதை சார். நம்ம சீன சார நான் பாத்துக்கிறேன். நான் உங்களை தான் ஜாக்கிரதை. அவரை நான் பாத்துக்கிறேன். இப்போ அதான் போறேன். உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும் பாஸ். பேசுங்க மாப்பிள்ள, இதுல என்ன கிடக்கு? எதுக்கு கால விடுங்க? கால பிடிக்கிறீங்க. என்ன மாப்பிள்ள சாமி சார், என்னாச்சு? முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. மதி எனக்கு வேணும். எனக்கு அவன் மேல உள்ள காதல் இன்னைக்கு நேத்து போறதில்ல. சின்ன வயசுல இருந்து அவன் எனக்கு ரொம்ப இஷ்டம். இந்த கையால தான் அவளை தூக்கி வளர்த்த பொண்ண லவ் பண்ணுங்கிற தாட்டி எதுக்கே வந்துச்சு? என்ன இளவ அந்த தாட்டி எனக்கு வந்துருச்சு. விடியா, நீ ஒரு வாலிப இளம முறுக்கல இருக்கிறவ. ஆனா நான் அப்படி இல்ல. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாஸ். வேணும்னா யாராவது ஒரு ஐட்டத்தை உனக்கு செட்டப் பண்ணி வைக்கிட்ட சொல்லு பாஸ். சொர்ணா வேணுமா? சொப்னா வேணுமா? இல்ல வெண்ணிலா அனுபவமா? யாரு? லாவண்யா தேவி கம்பெனி பொண்ணுங்க. கம்பெனி? அப்போ விருதாயி ஹவுஸ் ஒய்ஃப், ஃபேமிலி டைப், வெல் எக்ஸ்பீரியன்ஸ், பக்கா. உனக்கு ராவணனா தெரியுமா? கொஞ்சமா தெரியும். பெரிய வில்லன், 10 தலை இருக்கும். ஒண்ணு வெட்டினா இன்னொன்னு முளைக்கும். பவர்ஃபுல். இப்ப அவனுக்கு என்ன? அந்த லட்சணம் அப்படியே ஓமோகரில. தேங்க்யூ பாஸ். ஆனா என்ன கந்தலா பிஞ்சிட்டான். உன்ன மாதிரியே வயசுக்கு சம்பந்தம் இல்லாத வேலையை செஞ்சா. என்ன நீ பேசுற? ஏன் அந்த பொண்ணு வயசுக்கும் உன் வயசுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வயிற்றுக்கு சோத்த திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? உன் ஏஜுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிகர் இருக்குன்னு சொன்னியா, என்ன பேரு அது? விருதாயி. அதுகிட்ட போக வேண்டியதானே?
ஏதோ கெஞ்சனேன்னு என்ன குறைச்சலா எடை போட்டாத. என்ன நினைச்ச நீ? நான் பொல்லாத ஆள். என்கிட்ட மோதுன அவ்வளவுதான் ராஸ்கல். ஏண்டா சின்ன சார் பிரதர் சார் பொண்ணை செட்டப் பண்ணி கொடுக்கறேன்னு பில்டப் கொடுத்துட்டு இப்ப ராஸ்கல்னு சொல்றியா? ஆதாரி போயலாம். என்கிட்ட தண்ணி அடிச்சு என்னைய திட்டி பேசுறியா? நீங்க பாட்டில் எடுத்தா அவன் இடுப்புல இருக்கிற பெல்ட் கைட்டு அடிப்பான். சூப்பர் ஐடியா கொடுங்க சார். போயிடலாம். சூப்பர் ஐடியா. வாங்க சார். ஐயோ ஆரம்பிச்சாயா? தம்பி வேண்டாம் போய் இடுப்புக்கு அடிக்காத. பல இடத்துல பற்ற போகுது. என்னமோ சொல்றானே எழுப்பா. அடிங்க உன்னை அப்பளம் வச்சிடுவேன். டப்பா முச்சிக்கு பொண்ணு கேக்குதடா போறோம். ஏன் தண்ணி அடிச்சிட்டு என்னையா அடிச்சிட்டு போறேன். நன்றி கேட்ட சாரு. மதுதான் உன்னை லவ் பண்ணல. ஏன் பின்னாடியே சுத்துற? எதுக்கு பின்னாடியே சுத்துற? இன்னொரு தடவை மது வழிக்கு வந்தான்னு வச்சுக்க அப்பளமாக்கிடுவேன். ஸ்பாட்ல டெட் பாடி பண மூட்டையில இருந்து 3 மீட்டர் தூரத்துல கிடந்திருக்கு. ஐ விட்னஸ் உடைய வாக்குமூலம் பிரகாரம் எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்ணிருக்கான். எவன் அந்த ஒருத்தன்? அவன் யாரா இருந்தாலும் பேக் சொல்ல சார். எதை வச்சு சொல்றீங்க? அதான் ஒரு மனுஷனை கொன்னுட்டான் இல்லையா சார்? மாமா டீ. உனக்கு எங்க வேலை? உங்க டிசிபி சார் எங்க மாமா தான். மாம் இவன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் சார். எப்படி? அது பார்ட்டியில இவருக்கு அப்பளம் கொடுத்த மாமா. அப்பளமா? அது போன வாரம் நடந்த ஒரு பார்ட்டியில நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பளம் தீர்ந்து போச்சு. உங்க மச்சா தான் அப்பளத்தை என்கிட்ட கொடுத்தாரு. மறக்காம ஜாமம் வச்சிருக்கீங்களே, மறுபடியும் அப்பளம் வேணும்னு சொல்லுங்க, கொடுக்குறேன். ஹாய் சின்ன எங்க மேல இருக்காரு. நீங்க யாரு? மது. ஜின்னாபாய் தம்பியை யார் கொண்டு இருப்பாங்க? மது. மதுவா? மதுமதி. மதுமதிங்கிறது பொண்ணோட பேரு. அங்க பொண்ணா இருந்தா? இப்பதான் வந்தாளா? அந்த பையன் வர சொல்லிருப்பான். மிஸ்டர் மாப்பிள்ளை சாமி, வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ் யூ டாக்கிங்? சாரி சார். ஹாய் சின்னு. ஓ கருணை, எதுக்கு இங்க வந்த? டோர் ஓபன் ஆச்சு, அதான் உள்ள வந்தேன். பசமா மாட்டிக்கிட்டேன். என்ன சார் ரொம்ப டென்ஷனா வரீங்க? நீங்க லைவ் ப்ரோகிராம்ல உள்ள வந்தப்ப எனக்கு மட்டும் டென்ஷன் வந்திருக்காதா? அது கரெக்ட் தான். ஆனா இது இப்ப ஓன் ஹவுஸ் இல்லையா? யாராவது பாத்தாங்கன்னா சாப்பாடு கிடையாது. யாராவது உன்னை பார்த்தாங்களா? நாங்க பாத்துட்டோம். ஏன்டா என்ன சொல்றீங்க? யாருடா இந்த பொண்ணு? என் பேர் மது. ரேடியோ மிர்ச்சில ஜாக்கியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சின்னு யாருங்க? எங்க அக்கா. வணக்கங்க. இது ரொம்ப ஹாட் வாட்ச் ஜாக்கிமா. எங்க சீனா உனக்கு உங்களுக்கு தெரியாதானே? இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். பையனை பாத்தீங்களா எப்படி சொல்ல விடுறானே? அசல் சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கு. உனக்கு ஏத்த பொண்ணுதான்டா. யார் அந்த குட்டி? என் தம்பியோட வருங்கால மனைவி. சின்னு இவங்க யாரு? எகிப்திய மம்மி. என் வீட்டு உப்ப தின்னுட்டு என்னையே திட்டியால? திட்டலைங்க, உங்களை அம்மம்மா முறை வேணும்னு சொல்றான். கரெக்ட். என் தம்பிக்கு கல்யாணம் ஆகாது சாப விட்டீங்கல்ல. இப்ப பாருங்க, ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகான பொண்ணு கிடைச்சிருக்கா. இந்த வயசுல எல்லாரும் ஐசாட்டா தான் இருப்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு விட நான் அழகா எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்குவாங்க. இல்லன்னா இப்படி தெரிய முடியாது. பொதுவா உங்களை மாதிரி உள்ள ஆளு. ஏய், அண்ணன் மீட்டிங்ல இருக்காரு, வந்தது அறிமுகப்படுத்துறேன். வா. நீ எங்க போற? என்ன சார் இது? கொஞ்சம் பார்த்து நடங்க சார். கோவிந்தா, மது வந்தாடா? பார்த்தேன் சார். ஏன்டா இவ்வளவு ஹாப்பியா சொல்ற? என்ன சார் இது? உங்களை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. வந்தது என்ன பார்க்க இல்ல, சீனுவ பார்க்க. சீனு பையல பார்க்கவா? அவன் எதுக்கு இங்க வந்தான்? அவன் டிசிபிக்கு மச்சானாண்டா. கோழி ஒரு கூட்டிலே, செவலும் அதே கூட்டிலே, காதல் ஜோடி ரெண்டும் இப்போ ஜல்சா செய்ய போகுது. டேய் உள்ள இப்ப என்னடா நடக்கும்? என்ன நடக்கும் சார்? அந்த பொண்ணு மெனக்கட்டே இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா அந்த சீனு சும்மா இருப்பானா? அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். எடுத்துட்டு என்ன செய்வான்? ஜூஸ் எடுத்துட்டு போவான். மது ஜூஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன நடக்கும்? ஜூஸ் கொடுப்பா. அது உங்க ஜெனரேஷன்ல. அப்படின்னா அவன் என்ன இடம் பண்ணுவான்? பார்த்து ஊத்துவான். சாரி கை தவறி விழுந்துருச்சு. இப்ப என்ன செய்யறது? அந்த அப்பளக்காரன் பாத்ரூம்க்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்குவான். அந்த பொண்ணு அப்பாவி ஆட்டும் உள்ள போகும். அப்பளக்காரன் பின்னாடியே போய் பாத்ரூம் கதவை தாப்பா போட்டுருவான். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன சார்? அப்பளம் தான். உங்க யூத் பிரெயினால கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, பிக்சர் வந்துரும். வருது, வந்துருச்சு.
அத்தச்சாம படவா அடங்காமல் தர சொன்னாயா இப்போ எந்தாயும் அங்கங்கள் நானும் சீண்டினார் விரலை பாயாதோ ஆனந்தங்கள் எங்கும் தீண்டினார் போயின்றாயா பாயின்றாயா சீன்றாயா எனக்கு ஒன்றாயா வருகின்றாயா வழி சொன்னாயா கன்னியாசி கரும்பா மை பூசாத அரும்பா என இங்கே வர சொன்னாயா அல்லல் செய்யும் தலைவா அத்தச்சாம படவா அடங்காமல் தர சொன்னாயா ஆசை அடங்காதே அதை போட்டே வைத்தாதே எங்கே சென்றாலும் அது எங்கும் செல்லாதே அங்கம் நினரங்கம் அரசாடும் லீலை சிந்தும் அது சிந்தும் கரிதோடும் காதல் வேளை வித்தை புதிதத்தை நீ கற்றுக்கொள்ளும் பூசைதானே கன்னியாசி கரும்பா மை பூசாத அரும்பா என இன்னில் வர சொன்னாயா அல்லல் செய்யும் தலைவா அத்தச்சாம படவா அடங்காமல் தர சொன்னாயா நீரே நெருப்பாகும் உன் கைகள் பட்டாலே கூடல் குறிப்பாகும் களிமாறும் வந்தாரே கண்டால் தேனுண்டால் தடையும் எங்கே இல்லையோ. முத்தம் இதழித்தம் மின்காந்தூரல்லோ எடுத்தால் நீ கொடுத்தால் சுகம் கொட்டிக் கொண்டே கோடிய நாடல்லோ கன்னியாசி கரும்பா மை பூசாத அரும்பா என இன்னில் வர சொன்னாயா அல்லல் செய்யும் தலைவா அத்தச்சாம படவா அடங்காமல் தர சொன்னாயா டீய குடிங்க சார் ஆறிட போகுது. கோவிந்தா அந்த சீனுகிட்ட என்ன இருக்கு என்கிட்ட என்னடா இல்ல. 2 மூணு எடுத்து விட்டா என்ன காமெடியா இருக்கா? டிப்ரெஷன்ல இருக்கீங்களா, கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம் தான். நோ டவுட் மது நம்ம பக்கம் தான் இருக்கா. அந்த சீன் தான் ஏதோ ஏடாவும் பண்ணிட்டான். ஏய் கோவிந்தா சீக்கிரம் போய் சிகரெட் பாக்கெட் எடுத்துட்டு வா. என்கிட்டயே இருக்கு சார். சரி அப்ப போய் இளநீ வாங்கிட்டு வா. டீ தான் குடிக்கிறீங்களா, அப்புறம் இளநீ எதுக்கு? டீல ஊத்தி சாப்பிடுவேன். உங்களுக்கு பிபி ஏறி போடா. போறேன் போ. நமஸ்தே பாய். உட்கார ஓவராக்ட் பண்ணாத. என் தம்பி செத்து போயிட்டான்னு தெரிஞ்சும் நீ ஹாப்பியா இங்க உட்காந்து டீ சமோசா இல்ல சாப்பிடல. பாய், உங்க தம்பி போனதுல இருந்து 2-3 நாளா நான் ஒண்ணுமே சாப்பிடல. பசியில தலைவலி அதிகமாயி டீ சாப்பிடக்கு வந்தேன். ராத்திரில தூக்கம் வர மாட்டேங்குது. என் கண்ண பாரு ரெண்டும் செவந்து கண்ணு போயிருக்கு. தூக்க வராம செவந்து போகல, இல்ல போதையில செவந்திருக்கு. அது இல்ல ஜின்னா பாய். அந்த காதலும் என் கண்ணு முன்னாடியே என் தம்பிய கொலை பண்ண அந்த ராஸ்கலும் எனக்கு வேணும். அவன் எங்க இருந்தாலும் சல்லடை போட்டு பிடிச்சிட்டு வரேன் பாய். நிம்மதியா போங்க. போயிட்டு வாங்க பாய் இல்ல ப்ளீஸ். உங்களை கண்டுபிடிக்கல, உன்னை தொலைச்சிடுவேன். வணக்கம் சார். ஆமா மது உட்காரு. சாரி சார், பணம் கட்டாம உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். இது 2 months EMI. என்னம்மா அது? உன் லோன் மொத்தமா செட்டில் பண்ணிட்டாங்களே, ரிசிப்ட் கூட அனுப்பி வச்சிட்டேனே. செட்டில் பண்ணிட்டாங்களா? யாரு? ஒரு நிமிஷம் இருமா. கே ஸ்ரீனிவாசம்மா, அதாம்மா தாடி வச்சுக்கிட்டு இருப்பார்ல சீனுன்னு சொல்லுவாங்க, அவர் தான் வந்து செட்டில் பண்ணாரு. ஹாய் மனு. ஹாய் பானு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போக வந்தேன். என்ன அது? முந்தா நாள் கேங்ஸ்டர் ஜின்னாபாயோட தம்பி ஷாஹித மர்டர் பண்ணிட்டாங்கல்ல, கவரேஜ்க்காக அங்க போயிருந்தேன்.
அவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி போலீஸ் கண்ணுல படாம மறைஞ்சு ஓடினாரு. என் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதால இப்போ உன்கிட்ட சொல்றேன். அவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சின்னப்பா எங்கடா சொல்லு. அந்த சின்னப்பா எங்க இருக்கான்னு காதல தவிர யாருக்கு தெரியாது. அந்த காதல் வீட்டை காலி செஞ்சுட்டு போயிட்டா அவன் எங்க இருக்கான்னு சொல்லுடா. எனக்கு தெரியாது. காதல் எங்க இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மக்கா மசூதிக்கு நமாஸ் பண்ண வந்துருவாரு. காதர் சின்னப்பா எங்க? தம்பி கொலை செய்யப்பட்ட இடத்துல நீங்க எதுக்கு இருந்தீங்க? இன்னைக்கு ஒரு ஆளை எதுக்காக துரத்துனீங்க? பேங்குக்கு பணம் எப்படி கட்டினீங்க? நீங்க பாவம் பண்ணி சம்பாதிச்ச பணத்தால செய்யற உதவி எனக்கு தேவையில்லை சீனு. மது, அது பாவம் பண்ணி சம்பாதிச்ச பணம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். நீ ஊருக்கு போயிட்டு தான் உன் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த சூழ்நிலையில ஒரு நாள் வச்சது நீங்க தான். அப்படி இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் என்ன ஆனோ எங்க போனோன்னு கூட தெரிஞ்சுக்கணும்னு தோணவே இல்லையா உங்களுக்கு? அது இல்லமா தங்கம், நான் சொல்ல வந்தது. என்னத்த சொல்ல போறீங்க? இதுவே உங்க சொந்த தங்கச்சியா இருந்தா செய்வீங்களா? எப்படி? நீ அதுக்கும் மேலடா. ஆக்சுவலா இந்த தப்பெல்லாம் இவனுதான். என்னதா? ஆமா, உங்க அப்பா ஒத்துக்கு வைக்கிறேன்னு தங்கச்சி ஹைதராபாத் கூட்டு போனேன். நீ வரலன்னு உனக்கு எத்தனை தடவை லெட்டர் எடுக்க தெரியுமா? என் மேல உள்ள கோவத்துல அந்த லெட்டர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டிருப்பாரு எங்க அப்பா. ஓ ஆமா, எல்கேஜி குழந்தைங்க கூட இமெயில் அனுப்புற இந்த காலத்துல லெட்டர் எழுதி அனுப்புறீங்க. கம்ப்யூட்டர் நல்லா தகராறு மச்சான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நமக்கு எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் தகராறு தான். இங்கிலீஷ் தகராறு. சரி, அதெல்லாம் விடுடா. நடந்தது என்னன்னு தெரியாம எப்படி சீரியஸா இருக்கு பாரு. ஏய், இந்த ஊர்ல என்னடா செஞ்சுட்டு இருக்க? என்னத்தரா சொல்லுது மச்சி, வாழ்க்கையே நாரி போச்சு. ஏன்டா அப்படி சொல்ற? என்ன பிரச்சனை? எப்போ நான் துபாய் போறேன்னு சொல்லிட்டு இருப்பேன். அதனால தானே உன்னை துபாய் சீனு கூப்பிடுவோம். அந்த பேர் தாண்டா இருக்கு மிச்சம். ஏன்டா? துபாய்க்கு போறேன்னு எங்க அக்கா கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தேன். இங்க எங்களை ஒருத்தன் ஏமாத்திட்டான். இப்ப பீச்ல பாவபஜி கடை வச்சு காலத்தை ஓடிட்டு இருக்கோம். நீ மாறவே இல்லடா. நானும் மாறல, என் பொழப்பும் மாறல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அண்ணே. உங்களை துபாய்க்கு அனுப்ப வேண்டியது எங்க பொறுப்பு. அதான் என் தங்கச்சியை தங்கம்னு சொல்றேன். என் சொந்த அக்கா பணம் கொடுக்கறப்ப என்ன சொல்லிச்சு தெரியுமா? எவ்வளவு சேர்த்து தருவேன்னு. அதான் வட்டி தங்கம். மறுபடியும் என்னாச்சுடா? முகத்தை உம்முன்னு வச்சிருக்க? என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமாடா மச்சி. நம்ம வயசாங்க இருந்தப்போ எந்த பொண்ணையும் நான் லவ் பண்ணதில்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன்னதான் எந்த பொண்ணு லவ் பண்ணல. எதுவோ ஒண்ணு ஊரு விட்டு ஊர் வந்து இங்க ஒரு பொண்ணு எனக்கு செட் ஆயிருக்கு. அப்புறம் என்ன? ஒண்ணுல நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு போய் சொல்லிட்டேன். இப்ப அந்த பொண்ணு சொல்ல வேண்டாம். நீ பாவபாஜி விக்கிறவனு தெரிஞ்ச பட்சி பறந்துருக்கும். ஏண்டா நீ போய் சொல்றது விடவே மாட்டியா? மச்சான் கோவம் வருதா? இல்ல தெரியும். கொஞ்சம் சும்மா இருங்க அண்ணே. எங்களோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணதே நீங்க தான். அதனால உங்க லவ் நிச்சயம் சக்சஸ் ஆகும். அவன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட பார்க்க முடியாதுடா. பணம் கட்டி நான் துபாய்க்கு அனுப்புறேன்னா நாங்க போய் பணம் சம்பாதிச்சு செட்டப் ஆயிட்டேன்னு வச்சுக்க, உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவேன். அப்ப ராமகிருஷ்ணன் உங்க எல்லாரையும் கூட்டு போகும்போது ராமகிருஷ்ணன் எப்படி விடுவேன்? அங்க நம்மளுக்கு சமைக்க ஒரு ஆள் வேணும். எனக்கு முதல்ல நீங்க ஊருக்கு போலியா? நான் ஊருக்கு போனேன்னு யார் சொன்னா? நான் தான் நீ ஊருக்கு போயிட்டேன்னு போய் சொன்னேன். போய் சொன்னீங்களா? ஏ உன்னை மாதிரி டுபாக்கர் கிட்ட இருந்து மதுவை காப்பாத்த மாடி போய். சும்மா சீனு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீங்க என்கிட்ட என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போய் சொல்லிட்டு பாவபாஜி விக்கிறத பத்தி தானே? சாச்சா, அதெல்லாம் இல்லைங்க சீனு. கஷ்டப்பட்டு என்ன வேலை செஞ்சாலும் அது தப்பு இல்ல. ஆனா நான் கோமா போனது காரணம் நீங்க குடிச்சிட்டு போட்ட பாட்டில பார்த்து. சாரிங்க. அது சரி, நீங்க வந்த வேலை என்னாச்சு? சீனு, நான் இந்த ஊருக்கு வந்தது என் அண்ணனை பார்க்க. அண்ணனா? அவர் இங்கதான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க போய் பார்த்தேன், ஆனா அவர் அங்க இல்ல. நான் அவரை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சீனு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க அண்ணன் போட்டோ இருந்தா கொடுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். தேங்க்யூ சீனு. அது இருக்கிற ஒரு போட்டோவையும் இவர்கிட்ட கொடுத்துட்டா லைப்ரரிக்கு எது கொடுப்ப? ஆமா சீனு, அண்ணன் எங்க இருந்தாலும் அவர் சென்ட்ரல் லைப்ரரிக்கு போறது வழக்கம். அதனால இந்த போட்டோவை அங்க கொடுத்து முயற்சி பண்றேன். அச்சா தங்கம், நீ சாதாரண தங்கம் இல்ல, பத்திரமாத்து தங்கம். நீ சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. என்னாச்சு அண்ணா? என்னாச்சா? நீ என்ன சொன்ன? எவ்வளவு சொன்ன? நான் பாப்பாஜி கிட்ட பறந்து போயிட்டான்னு சொன்னல. அந்த பட்சம் எங்கேயும் போல, இந்த ஊர்ல தான் இருக்கு. அட்ரஸ் கங்க்ராட்ஸ் மச்சான். கங்க்ராட்ஸ். நீ பேசி முடிச்சாச்சா? இப்போ நாங்க பேசலாமா? பேசுற அந்த விஷயத்தை நீயே சொல்லு. நீங்களே சொல்லுங்க. யாவது சொல்லுங்க. சொல்லுங்க மச்சான், நீ மாமாவை போறடா. அட்ரஸ் அப்படி போடு. நான் சொல்றது நியூஸ்ல இதான் நியூஸ். வீடு பூரா பொம்மையை வாங்கி குவிச்சிடுறேன் என் தங்கம். ஏய், இதை வந்துட்டா ஒளி எடுத்துக்கிட்டு
ஏய் மச்சான், இந்த விஷயத்தை இப்படியே விட்டுற கூடாது. அச்சு தூள் கலப்புவோம். என்ன பெண்ணி பெடல